பொதுவா பசங்களை பார்த்து நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ ஒரு பாயா பிறந்துட்ட, நீ எதுக்கும் அழக்கூடாது, நீ ஒரு பையன், யாரு முன்னாடியும் கண் கலங்கி நிக்க கூடாது, இப்படி சொல்லி இமோஷனலா அவங்கள அளவிடாம அவங்கள கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த தப்ப ஒரு நாளும் செய்யாதீங்க. அழுக வருதா, நல்லா அழுங்க. வேதத்தில் வாசிக்கின்றோம், இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. லாசருவின் மரணத்தை காணக்கூடாமல் இயேசு கிறிஸ்துவே அழுதிருக்கிறார் இல்லையா? அப்ப அழுகை என்பது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். இங்கு ஆண்டவர் உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்திற்கு, அதாவது அழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? வேதத்தில் யாரெல்லாம் அழுதார்கள் என்று சொன்னால், முதலாவதாக அன்னாள் பிள்ளை வேண்டி அழுதாள். இரண்டாவதாக ஆகார் தன் பிள்ளைக்காக அழுதாள். மூன்றாவதாக எஸ்தர் தன் நாட்டு மக்களுக்காக அழுதாள். நான்காவதாக நெகேமியா தன் சபைக்காக அழுதாள். இப்படியாக எல்லாரும் அழுதிருக்கிறார்கள், நன்றாகவே அழுதார்கள். ஆனால் அவர்களுடைய அழுகையின் பொழுது வந்த கண்ணீரை அவர்கள் எங்கே வெளிக்காட்டினார்கள் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிக்காட்டினார்கள். அதனால நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அழுக வருதா, நல்லா அழுங்க. மனுஷர்கள் முன்பாக அழாதீங்க. ஏன்னா மனுஷங்க முன்னாடி அழுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் வேல்யூபிளே இருக்காது. ஆனா இவர்களை போல, இந்த 4 பேரை போல ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளுடைய கண்ணீரை, நம்மளுடைய அழுகையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அதோடைய பிளெஸிங்ஸ் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். இதைத்தான் வேதத்தில் வாசிக்கின்றோம், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மனுஷங்க முன்னாடி போய் நம்ம அழுதோம் அப்படின்னு சொன்னா ஒரு டிராப் ஆஃப் சியர்ஸ்க்கு வேல்யூ இருக்கவே இருக்காது. அதேதான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்முடைய கண்ணீரை அற்பமா எண்ணாமல் ஒவ்வொரு டிராப் ஆஃப் சியர்ஸையும் அவருடைய ஜார்ல என்ன செய்யறாராம், கணக்கு வைத்து அதுக்கு அல்டிமேட்டா நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்போ மனுஷங்க முன்னாடி இல்ல, ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளுடைய அழுகையை காட்டும் பொழுது அல்டிமேட்டான பிளெஸிங் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். That's all. Thank you. என் கண்ணீரை கணக்கில் வைக்கும் கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை நிறைவேற்றிடும் கர்த்தாவே, உம் வார்த்தை ஒன்று போதும் என்னை மாற்றிடும், ஒரு வார்த்தை சொல்லிடும் என் வாழ்வு மாறிடும், உம் வார்த்தை ஒன்று போதும் என்னை மாற்றிடும், ஒரு வார்த்தை சொல்லிடும் என் வாழ்வு மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லிடும் என் வாழ்வு மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லிடும்